ஓகே, சவுத் ஃப்ரான்ஸ் தான் ஸ்பெயின் இந்த இடத்துல இருக்குது. விடுமுறையில் இருக்கிறோம். எனக்கு எப்படியும் விடுமுறை தான். நான் அரசியல் பேசல. அரசியல் என்ன சொல்றதை பார்த்து வேடிக்கை தான் இருக்குது. நல்லாவும் இருக்குது. நல்லது நடக்குது அரசியலில். தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகம் ஃபுல்லாகவே நல்லது தான் நடக்குது. இப்போதைக்கு நிறைய இயக்குனுங்க மறைஞ்சிக்கிட்டு வரானுங்க. அவனுடைய கர்மா அதை அனுபவிக்கிறானுங்க. 2 நாளைக்கு முன்னே புத்தக வெளியீட்டு விழா பார்த்தேன். ஏகே வேலு ஒரு திமுக மந்திரி, முதல்ல அண்ணாதிமுக தான் நினைக்கிறேன். புத்தக வெளியீட்டில் ரஜினிகாந்த் பேசுகிறான். வயசானவங்க இருக்கிறானுங்க, வகுப்பு மாணவர்கள். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வயசான மாணவர்கள் பழைய மாணவர்கள் நல்லா படித்தாலும் கிளாஸ் விட்டு போக மாட்டாங்கன்னு. அந்த பழைய மாணவர்கள் செஞ்சது என்னென்னா, புரோஜனம் ஆசிரியர் எழுதுகிறாங்க. இந்த தண்ணியில் சுயநிதி கல்லூரியில் எல்லாம் பணம் கொடுத்துட்டு பேராசிரியர் வரணுங்கள, அது மாதிரி தான். அதோட மோசம். இவன் அப்போ முதலமைச்சர் இருந்தாலும் இவன் கட்சியை கைப்படுத்தி திமுக முதலமைச்சராக வந்துருக்கிறான் ஸ்டாலின். அதில் ஏதோ திறமையானவன் வந்த மாதிரி சொல்கிறானுங்க. அதே பரவாயில்ல. அதே மோசம். அதோட மோசம் இப்போ அவன் மகன் உதயநிதி முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறான். அந்த விஷயம் சொன்னேன். இப்போ இந்த ஆட்சியில் உதயநிதி முதலமைச்சராக தான் வந்தால் தான் உண்டு. இல்லைனா அவன் இன்றைக்கி முதலமைச்சராக போகிறது கிடையாது. இல்லைனா அவன் கதையும் இப்போ அதிமுகவில் சசிகலா கதை மாதிரி தான் முடியும். புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருவோம். ஏகேவெல்லாம் புத்தகம் எழுதுறானா, அது டாபிக் கருணாநிதி. அதை வாங்கிறதுக்கு வேறு எவனும் நல்லதும் கிடைக்கலையா, ரஜினிகாந்த். அவர் பேசுகிறாரு, பழைய மாணவர்கள்லாம் வெளியே போக மாட்டாங்க, ஆசிரியர் கஷ்டப்படுறாரு. அதனால் ஆசிரியர் பற்றி தான் சொன்னேன், எப்பேற்பட்ட ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, துறைமுகத்தை பதில் தான். தாடி வளர்த்துட்டு பல்லு இல்லாத சாவ போகிறவங்களாம் இப்போ சினிமா நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட நடிக்கிறவங்க பொம்பளைங்கெல்லாம் அவளுங்களுக்கு காசு நல்லா என்ன செய்வாங்க, அது அவ இஷ்டம். பணம் கொடுக்குறான், போய் நடிக்கிறானுங்க. இருந்தாலும் ரஜினிகாந்த் யோகி இருக்கா. இவன் என்ன செஞ்சான், யோகி காலில் போய் விடுறான். இப்போ ஓபிஎஸ் போயிட்டு இந்த ராஜ்நாத் காலில் விடுற மாதிரி தான், இல்லை வெங்காயநாதர் காலில் விடுறது. இது மாதிரி தான் காலில் விடுறதே இவனுக்கு போக போச்சு. இவெல்லாம் ஒரு திராவிடன்னு சொல்வதோ இல்லை தமிழான்னு சொல்வதோ அசிங்கம். இவெல்லாம் ஒரு புத்தக வெளியீட்டில் இவெல்லாம் அறிவுரை சொல்லலாம். இவெல்லாம் என்ன படிச்சிருக்கான், இவெல்லாம் என்ன அறிவு இருக்குது, என்ன தகுதி இருக்குது. ஒரு நடிகன்றதுக்காக இதெல்லாம் ஒரு எல்லையே இல்லையா இது மாதிரி அசிங்கத்துக்கெல்லாம்? இதே துறைமுகம் சொல்கிறது நல்லா சொல்லியிருக்கிறான். துறைமுகம்லாம் நல்லா. துறைமுகம் செஞ்ச தப்பு என்னன்னா, பழைய மாணவனாக இல்லாத ஆசிரியராக வந்துடுவான். அவன் ஏன் அந்த ப்ரொமோஷனை ஏற்றுக்கலான்னு எனக்கு தெரியல. அப்படி நல்ல ஆசிரியர் வந்தாங்க, மாணவர்கள்லாம் நல்லா இருந்திருப்பாங்க. இப்போ பழைய மாணவர்கள்ன்ற பேச்சே வந்திருக்காது. ஏன்னா இந்த நல்ல மாணவர்கள்லாம் ஆசிரியர்களாக மாறலை. அதனால் இந்த பழைய மாணவர்கள் நல்ல மாணவர்கள்லாம் ஆசிரியர்களாக மாறணும் அப்படி சொன்னால் ரஜினிகாந்துக்கு நல்லா நினைக்கிறேன். ஆனால் ரஜினிகாந்த் பேசியே அசிக்கணும். அவனுக்கெல்லாம் இப்போ பின்னாடி போனால் இப்போ ஜெயலலிதா பக்கம் வந்தான். தமிழகமே காப்பாற்ற முடியாது சொன்னான். ஜெயலலிதா பற்றி பேசுகிறது தொடர்ந்து. அப்புறம் ஜெயலலிதா திரும்ப ஜெயிச்ச உடனே 2001 இல்லை 2014 தமிழகம் காப்பாற்றப்பட்டதுன்னு சொன்னால், எவனா அதிகாரத்துக்கு போனால் அவன் தான் கொடுக்குறான். ஏன்னா வருமான வரி வைப்பு பல பண்ண ராஜ்யம் இவெல்லாம் மறைக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு அதிகாரத்துடைய தயவு தேவைப்படுது. இவெல்லாம் எங்கே நாட்டை கொடுத்துட போகிறான், கவலைப்பட வேணாம், இப்படியே போய் சேருவானா அவங்க. ஆனால் துறைமுருகன் சொன்ன பதில் சரியான பதில், அதை வரவேற்கிறேன். இல்லைன்னா நல்லவர்கள்லாம் திறமையாளர்கள்லாம் பேசலைன்னா இதேமாரி அயோக்கியர்கள்லாம் ஆடுவானுங்க தான். சுயம் மானங்கட்டவனுங்களாம் தான் பொழப்பு நடத்துறதுக்காக ஒரு மேடையில் என்ன சொன்னால் அவன் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மனக்குளிருமோ, அந்த குடும்பத்தினருக்கு மனக்குளிருமோ அதை சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க அந்த மேடையில் பேசுகிற பேச்சு கேட்டு. ஆனால் அடுத்த நாள் துறைமுகம் பேசும்போது நல்லா பதில் சொல்லியிருக்கோம். துறைமுகனுடைய கருத்து நல்ல கருத்து. அது தமிழகத்துக்கு திமுக நல்ல ஒரு எதிர்காலத்தில் சொல்லுது. அதிமுக எப்படி சசிகலா தூக்கி அறிஞ்ச பிறகு நல்லா இருக்கும், இன்னும் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் போக காலப்போக்கில் அதுவும் சரியாயிடும். அதே மாதிரி திமுக பிடிச்ச பீடை இந்த கருணாநிதி குடும்பத்தை என்னைக்கு திமுக இது முதல்ல எப்பயோ சொல்லுங்கள், அப்போ தான் திமுக உருப்படும். அதுக்கான காலம் வந்திருக்கு. உதயநிதி முதலமைச்சரான இந்த சமயத்தில் வானாதான் உண்டு. இந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி, திரும்ப வரதுக்கு முன்னாடி. இல்லைன்னா அவன் முதலமைச்சர் இருக்காது, அந்த கனவே மறந்துடலாம். அரசியலே ஒன்றும் இல்லாத போகிறோம்.
தான் நடக்கும். அது நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. பொறுத்து பார்ப்போம்.